வணக்கம், இது நம்ம பாலிட்டி ஹப். நான் உங்கள் அஞ்சு. கடந்த செப்டம்பர் 27 தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் கூட்டப்பட்ட அந்த கூட்டத்தில் 41 பேர் மரணம் அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம பலரும் காயம் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா விஜய் அவர்களுக்கு பல தரப்புல சப்போர்ட்டும் ஆப்போசிஷன்ல நிறைய கிரிட்டிசிசமும் வந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது சரியில்லை அப்படின்ற ஒரு பேர்ட் கிரிட்டிசிசம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த நிலையில ஹைகோர்ட்ல இதற்கான வாதம் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த போது தாவேகா தரப்புல யாருமே இல்லாத அந்த சமயத்துல நீங்க எப்படி தாவேகா பற்றின சில விஷயங்கள் அங்க இல்லாத நேரத்தில் நீங்க இது பண்ண முடியும்ன்ற பல கிரிட்டிசிஷன் தாவேகா தரப்புல எழுப்பப்பட்டிருந்தது. சோ அதையெல்லாம் தாண்டி நேற்று சுப்ரீம் கோர்ட்ல இதற்கான அமர்வு 2 நீதிபதிகள் தலைமையில இருந்தது. அதாவது மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா ஆகிய 2 நீதிபதிகள் தலைமையிலான அமர்வு இதற்கான வாதங்கள் நடைபெற்றது. அதாவது அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டும் அதற்கப்புறம் நடந்த இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள நிறைய கிளாரிபிகேஷன்ஸும் நிறைய கேள்விகளும் நேற்று எழுப்பப்பட்டது அப்படின்றத பார்க்கிறோம். இதுல அந்த பாதிக்கப்பட்ட, அதாவது அந்த கூட்டத்தில் இறந்த ஒரு பெண்ணினுடைய கணவர் அவங்க தரப்புல ஒரு கேள்வி என்ன எழுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றீங்க 600 காவலர்கள் அன்னைக்கு இருந்தாங்க அப்படின்னு. ஆனா நாங்க எதுவும் அந்த கூட்டத்துல எங்களுக்கு அந்த டைம் ஹெல்ப் பண்றதுக்கு எந்த ஒரு காவலர்களையும் நாங்க பார்க்கவும் இல்லை. அண்ட் இவ்வளோ விஷயங்கள் நடந்தது இல்லையா, அதுல ஒரு காவலருக்கு கூட ஒரு சின்ன காயம் ஏற்படலையா அப்படின்ற மாதிரியான கேள்வியை உச்ச நீதிமன்றத்துல அவர் எழுப்பியிருக்காரு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது கரூர்ல அன்னைக்கு அவ்வளவு அவசரமா நீங்க நள்ளிரவே நீங்க உடற்கூராய்வு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கீங்க. சோ எப்படி என்ன மாதிரியான கட்டமைப்புல அது செய்யப்பட்டது, எவ்வளவு பெஞ்சுகள் உங்ககிட்ட இருக்குது, என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் விஷயங்கள் எல்லாமே நீங்க கையாண்டீங்க அப்படின்றத, எப்படி அவ்வளோ நேரத்துக்குள்ள உங்களுக்கு அவ்வளோ டாக்டர்ஸ் ஆக்சஸ் கிடைச்சது, எப்படி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க அப்படியான கேள்விகளை இவங்க தரப்புல எழுப்பியிருந்தாங்க. அதற்கு தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு டாக்டர் மாநாடு ஏதோ நடந்திருக்கு. ஸோ நாங்க பக்கத்துல இருந்து நிறைய டாக்டர்ஸ் இங்க வரவழைச்சு உடனே நாங்க ஸ்டூடியஸா ஸ்டெப்ஸ் எடுத்தோம். ஸோ அதனால்தான் எங்களால சீக்கிரமா பண்ண முடிஞ்சது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு, அந்த கூட்டத்துல இறந்த ஒரு பையன் அவனுடைய தந்தை தரப்பு, அந்த குழந்தையோட தந்தை தரப்புல இருக்கும் வழக்கறிஞர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, நாங்க இன்னைக்கு பார்த்தோம், அங்க நிறைய தடியடி நடந்துச்சு, ரவுடிகள் எல்லாமே இறக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடியே சென்னை ஹைகோர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பிளான்டா தடியடி நடத்தி ரவுடிகள் உள்ள இறங்குனாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை இறந்த ஒரு பையனுடைய தந்தை வச்சிருக்காரு அவங்களுடைய தரப்பு வழக்கறிஞர். ஸோ இதற்கு தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா, அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலங்க, அங்க ரவுடி எல்லாம் ஒண்ணு இறக்கப்படல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தேவையில்லாத இந்த மாதிரியான அன்வான்ட் விஷயத்தை இவங்க சொல்றாங்க, அப்படிலாம் அங்க நடக்கப்படல அப்படின்னு தமிழக அரசு அவங்க தரப்பு வாதத்தை முன் வச்சிருந்தாங்க. ரவுடிகள் இறக்கப்பட்டாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதே மாதிரி பிரச்சாரத்துல தடியடி நடத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாமே ஆதாரம் எதுவுமே இல்லாம ஒரு வீண் பழியை இவங்க சுமத்துறாங்க அப்படின்ட்டு தமிழக அரசு தரப்புல அவங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த இறந்த சிறுவனுடைய தந்தை தரப்புல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்டுடைய கீழ் வர இந்த புலனாய்வு இருக்கு எஸ்ஐடி, அது மேல எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. இந்த காவல்துறையே இங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்துல. சோ எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால அந்த எஸ்ஐடி விசாரணை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட அந்த தந்தை அவங்க தரப்பு வாதத்தை சொல்லியிருக்காரு. சென்னை உயர்நீதிமன்றத்துல அன்னைக்கு நடந்த வாதத்துக்கு அப்புறமா தாவேகா தரப்புலையும் பலருக்கும் எழுந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர் சம்பவம் உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில தான் இது டீல் பண்ணப்பட்டிருக்கணும். ஆனா எப்படி இது அங்கேயும் பேசுறாங்க, எப்படி அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திலையும் வந்தது அப்படின்ற மாதிரியான தரப்பு கேள்விகள் இருந்தது. அதே கேள்வியை தான் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா, எப்படி ஒரே நாள்ல ஒரே நேரத்துல உங்களால எப்படி சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் அதனுடைய மதுரை கிளையிலையும் ஒரே விஷயத்துக்கான வழக்கை நீங்க வாதிட முடியும், அது எப்படி அந்த இதை நீங்க எடுத்து பேச முடியும், அதுவும் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாகவே முன் அந்த விஷயத்த பேசியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல தாவேகா தரப்புல யாருமே இல்ல அவங்க வாதத்தை முன்வைக்க. சோ எதுக்காக இது நடந்தது, எப்படி இது how it happened மாதிரி ஒரு கொஸ்டினை உயர் நீதிமன்றத்தை நோக்கி உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. உச்ச நீதிமன்றத்துடைய இந்த கேள்விக்கு தமிழக அரசு தரப்பிலான வாதத்தை என்ன வைக்கிறாங்கன்னா, ஏன்னா அன்னைக்கு 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, அதனால மட்டும்தான் சென்னை உயர் நீதிமன்றம் இதுக்குள்ள வந்தது இந்த விஷயத்துக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 12 மணிக்கு வரேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் 7 மணிக்கு தான் வந்தாரு அப்படின்றதுனாலையும், நீங்க சொல்ற அந்த எஸ்ஐடி இருக்குல்ல, எஸ்ஐடி வேணாம், அது மேல நம்பிக்கை இல்லை நீங்க சொல்றீங்க, இந்த எஸ்ஐடியுடைய தலைவரே யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்ரா கார்க் அப்படின்றவர் தான், இவரு முன்னாடி சிபிஐல ஒர்க் பணியாற்றி இருந்தவர் தான் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி உயர்நீதிமன்றம் தான் எஸ்ஐடி தலைவராக இவரை பரிந்துரை செய்தது அப்படின்றதையும் தமிழக அரசு தரப்புல அவங்க சொல்றாங்க. அண்ட் தாவேகா தரப்பு வழக்கறிஞர் விஷயத்த சொல்றாரு, நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த ஒரு சம்பவம் நடந்த உடனே விஜய் அவர் போயிட்டாரு, அவர் எதுவும் ரியாக்ட் பண்ணல, தொடருக்காகவும் மக்களுக்காகவும் அவர் நிக்கல, நிர்வாகிகளோ யாருமே நிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க இல்லையா. ஆனா உண்மையில என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் போனோன்னு தான் இருந்தாரு, ஆனா காவல்துறை தான் இல்ல வேணாம் நீங்க போகாதுங்க, சிச்சுவேஷன் சரியாக இல்லை, உங்க சேஃப்டி முக்கியம் அப்படின்ற மாதிரி, சிச்சுவேஷன் வில் பிகம் வர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் அவர்களை காவல்துறையினர் தான் வேணான்னு சொல்லி நீங்க திரும்ப போங்க அப்படின்னு சொன்னாங்க. அது
அது மட்டும் இல்லாம தாவேகா நிர்வாகிகளையும் அவங்க வந்து போலீஸ் வந்து அன்னைக்கு அங்க உள்ள வரவோ போறதுக்கோ விடல. சோ அதனாலதான் விஜய் அவர்கள் இல்லாட்டி கூட நிர்வாகிகளாக கூட அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போக முடியாததுக்கான ரீசன் அதுதான் அப்படின்ட்டு தாவேகா தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தாவேகா தரப்பு வழக்கறிஞர் வந்து தாவேகாவினரோ விஜயவரோ யாரும் இல்லாதப்போ நீங்க எதுக்கு உயர் நீதிமன்றத்துல எங்களை பற்றின குறித்த அந்த விஷயங்கள் வந்து எதுக்காக கருத்து தெரிவிச்சீங்க அப்படின்ற விஷயத்த வந்து கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு தலைமை பண்பு இல்ல அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எப்படி நீங்க எழுப்பலாம்? அஸ் அ ஜட்ஜா அந்த மாதிரியான ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறது சரியா? தலைமை பண்பு இல்ல அப்படின்றது ஒரு அரசியல்வாதி ஒரு மக்களோ யாராவது வைக்கிற விமர்சனத்தை ஒரு தலைமை பண்பு இல்ல அப்படின்றத எப்படி வந்து நீதிமன்றத்துல வந்து அன்னைக்கு நாங்க இல்லாத நேரத்துல வந்து எங்களுடைய ஆப்சன்ஸ்ல வந்து அந்த மாதிரியான விஷயங்களை கருத்துக்களை நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்றத அவங்க கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து காவல் அதிகாரிகளை மட்டும் வைத்தது, தமிழக காவல் அதிகாரிகளை மட்டும் வைத்து நீங்க ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணதுலயும் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு இது சிபிஐ விசாரணைக்காக கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது முக்கியமா இந்த கரூர் வழக்குல உச்சநீதிமன்றம் இன்னொரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது தொடர்ந்து இப்போ இது வந்து இவ்வளவு ஒரு பெரிய மரணம் அண்ட் இது மட்டும் இல்லாம பார்த்திருக்கோம் முன்னாடி இந்த ஏர் ஷோவா இருக்கட்டும், இந்த மாதிரி பல இடத்துல கரெக்டான நெறிமுறைகள் வந்து வகுக்காதனால இந்த மாதிரியான அசம்பாவித சம்பவங்கள் நடந்திருக்கு. சோ இனிமேல் அது நடக்காம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது ஒரு வாதங்கள் ஏற்படுதே தவிர இதுக்கான சொல்யூஷனோ வரைமுறையோ கைட்லைன்ஸ் எதுவுமே வந்து வகுக்கப்படல அப்படின்ற கேள்வி எழுந்துட்டு இருக்கு. சோ அதை பத்தின விஷயங்கள் வந்து பேசப்படுது. சோ அவங்க சொல்றாங்க இந்த பிரச்சாரம் தொடர்பான நெறிமுறைகள் இருக்கு இல்லையா, சோ அதை தாக்கல் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுறதுல எப்படி அது வந்து அந்த நெறிமுறைகள் வகுக்கிறது கூட எப்படி எஸ்ஐடி உடைய விசாரணைக்குள்ள வருது அப்படின்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்காங்க. நெறிமுறைகள் அது ஒரு தனி விஷயம், அதை எப்படி எஸ்ஐடி விசாரணைக்குள்ள வருது அப்படின்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் தமிழக அரசை நோக்கி எழுப்பியிருக்காங்க. சோ இதெல்லாம் இருக்க அக்டோபர் 12, 13 அந்த மாதிரியான தேதிகள்ல விஜய் அவர்கள் கரூருக்கு வந்து விரைய இருக்கிறார், அங்க இருக்க மக்களை பார்க்க போறாரு அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். அண்ட் அதுக்கு டிஜிபி அலுவலகம் வந்து நீங்க எப்ப போறீங்க, எத்தனை பேரோட போறீங்க, எப்படி வரீங்க, எங்க வச்சு மக்களை பாக்குறீங்க, எத்தனை பாதிக்கப்பட்ட மக்களுடைய குடும்பத்தினர் வர போறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ அதை வந்து நீங்க எஸ்பிக்கு வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு விஜய் தரப்பினர் வந்து அவங்க தரப்புல என்னென்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் என்னென்ன அவங்களுக்கு வேணும் அப்படின்றத அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அண்ட் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் காசோலை கொடுக்க போறார் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து வெளிவந்திருக்கு. சோ விஜய் அவர்கள் கரூருக்கு விரைய உள்ளார் அப்படின்றதுனால அவரோட சேஃப்டிக்காக என்னென்ன 5 விஷயங்கள் கோரிக்கைகள் வந்து டிஜிபியிடம் தாவேகா தரப்புல வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது போலீஸுடைய சோதனை சாவடிகள், மொபைல் ரோந்து, இது எல்லாமே எங்களுக்கு பாதுகாப்பு இதன் மூலமாக பாதுகாப்பு எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பும் எங்களுக்கு தேவை, அதாவது திருச்சி விமான நிலையத்தில் நுழைந்து நாங்க வெளில வரையிலிருந்து எங்களுக்கு அங்க போற வரைக்கும் இதற்கான போலீஸ் துப்பாக்கி ஏந்திய போலீஸுடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேணும், அதாவது ஆயுதம் ஏந்திய போலீஸினுடைய அப்படின்றது. அண்ட் இன்னொரு விஷயம் அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கரூர்ல இந்த நிகழ்வு நடக்கும் இல்லையா, அங்க ஒரு தனி மண்டபம் இல்ல ஏதாவது ஒரு பிளேஸ் இது பண்ணி அங்கதான் இதை பண்றதா இருக்காங்களே தவிர ஒவ்வொரு வீட்டுக்கும் போற மாதிரியான ஐடியாஸ் இப்போதைக்கு இல்ல. அங்கதான் மக்களை அழைச்சு காசோலையும் அவங்களுக்கான அந்த வருத்தத்தையும் அவர் தெரிவிக்க இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. சோ அங்க இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த நிகழ்வு நடக்கும்போது அவரை சுற்றின பாதுகாப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. சோ இந்த விஷயத்துக்கு பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு. அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் உங்கள் கூட்டத்துக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, சோ அந்த மக்களை நீங்க வந்து 1 கிலோமீட்டர்ல வந்து சுற்றளவுல உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக அந்த விதமாக நீங்க ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க எதுக்கு வந்து அப்படி கொடுக்கணும்? ஏன்னா விஜய் அவர்களுக்கு முன்னாடியே அந்த பாதிக்கப்பட்ட 45 பேருடைய குடும்பத்துக்கு வீடியோ கால் மூலமாக தாவேகா நிர்வாகிகளுடன் அவங்க மூலமாக வீடியோ கால்ல பேசி அவர் ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. சோ இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் இது பண்ணி எதுக்கு இது கொச்சைப்படுத்தும் விதமாக பண்ணணும், இது இன்னும் மென்மேலும் அவங்களை காயப்படுத்ததான் செய்யும் உங்களுடைய இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி பல தரப்புலையும் வந்து விமர்சனங்கள் வந்து முன் வந்திருக்கு. அண்ட் இந்த நிகழ்வுக்கு வந்து ஒரு வழி நுழைவு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உள்ள வர்றதுக்கும் ஒரு வழிதான் இருக்கணும், வெளில போறதுக்கும் ஒரு வழிதான் இருக்கணும். உள்ள வர்றதுக்கு வேற நிறைய வழிகள் வந்து இருக்கு. இப்போ ஒரு மண்டபம் அப்படி மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆடிட்டோரியத்துக்கு கண்டிப்பா சைட்ல ரூம்ஸோ இல்ல பேக் டோர்ஸோ இதெல்லாம் இருக்கும். ஆனா எப்படி இருக்கும், ஆனா நீங்க நுழைய வந்து இன் அவுட் அப்படின்றது ஒன் வே இன் ஒன் வே அவுட் மட்டும் தான் அங்க இருக்கணும், வேற நுழைவுகள் அங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அண்ட் ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தடை வந்து அங்க விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது விஜய் அவர்கள் அங்க வந்து பேசி என்ன இது பண்றாரு அப்படின்றத எங்கேயும் டெலிகாஸ்ட் பண்ணவோ எதுவுமே பண்ணக்கூடாது. பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் நார்மல் பீப்புளுக்கும் அங்க வந்து நீங்க இது கொடுக்க கூடாது, இட் ஷுட் பி லைக் செக்யூர்டு தான் நடக்கணும். வரும் வந்துட்டு அவங்களுக்கு ஆசையை கொடுக்கணும், அவங்களுக்கு என்னோட இதை தெரிவிச்சு நாங்க போனோம். ஸோ யாருமே உள்ள அலோட் கிடையாது, எதுவுமே பிக்சரைஸ் பண்றவோ எதுக்கும் கிடையாது. அண்ட் அந்த மக்கள்ல கொடுக்கும்போது அவரை சுத்தி வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக 1 கிலோமீட்டர் அந்த அளவுல வந்து ஒரு இதுவும் வேணும் அப்படின்ட்டு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. தொடர்ந்து பார்ப்போம் விஜய் அவர்கள் எப்ப வர போறாரு, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, அண்ட் கோர்ட்ல அடுத்ததான் என்ன விஷயங்கள் வந்து முன்னெடுக்க போறாங்க அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். நன்றி.